மதுரையில போக்குவரத்துக்கு இடையூறா இருந்ததா சொல்லி ஏற்கனவே நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில வியாபாரிகள் சாலையோர கடைகளை அகற்றாம இருந்ததால மாநகராட்சி அதிகாரிகள் 70க்கும் மேற்பட்ட தள்ளுவண்டி கடைகளை அகற்றி பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இதனால அங்க பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மதுரை காலவாசல் பைபாஸ் பகுதியில நாள்தோறும் லட்சக்கணக்கான வாகனங்கள் போயிட்டு வருது. இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், கனரக வாகனங்கள்னு எக்கச்சக்கமான வாகனங்கள் இந்த வழியா போகக்கூடிய சூழல தான் இங்க சாலை ஓரமா தள்ளுவண்டியில 70க்கும் மேற்பட்டோர் வியாபாரம் செஞ்சுட்டு வரதா கூறப்படுது. இவங்க சாலையோர கடைகளை நடத்திட்டு வந்திருந்த சூழல தான் மாநகராட்சி அதிகாரிகள் இங்க கடை நடத்தக்கூடாது, கடையை அகற்றணும் அப்படின்னு சொல்லி சாலையோரமா போக்குவரத்துக்கு இடையூறா கடையை நடத்திட்டு வரீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு 1000 இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிச்சதா சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழல தான் கடையை இவங்க அகற்றாம இருந்த நிலையில இப்போ மாநகராட்சி மேற்கு மண்டல உதவி நகரமைப்பு அலுவலர் தலைமையில அதிகாரிகள் 70க்கும் மேற்பட்ட சாலையோர கடைகளை அங்கிருந்து அகற்றி இருந்திருக்காங்க. தள்ளுவண்டி கடைகளை அகற்றி பறிமுதல் செஞ்சிருக்காங்க. கடை உரிமையாளர்கள் எக்கச்சக்கமானோர் அங்க குவிஞ்சதால பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. எலி அப்படின்னாவே நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எலியை பார்த்தாவே எல்லாருக்குமே பயம். அதுல குட்டி குட்டியான எலிகளை பார்த்தா யாரும் பயப்பட மாட்டாங்க. ஆனா பெரிய பெரிய எலிகளை பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்குமே பயம் இருக்கும். ஆனா இங்க ஒரு எலியை 2 போலீசார் காப்பாத்திருக்காங்க. சாதாரணமாவே எலிகளை கண்டாவே எலி போன் வச்சு பிடிக்கிறதோ இல்லனா அதுக்கு மருந்து வச்சு அதோட உயிர் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இங்க ஒரு எலியோட தலையில ஐஸ்கிரீம் டப்பா ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கு. பாவம், அது போக முடியாம இந்த பக்கம் அந்த பக்கம் திரிஞ்சிட்டு இருந்திருக்கு. இதை எப்படியாவது எடுக்கணும்னு முயற்சி செஞ்சிருக்காங்க போலீசார். அதை எடுத்து அதை காப்பாத்தி அதோட வழியில அதை போக விட்டுருக்காங்க. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில நடந்திருக்கு. 2 போலீசார் அங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு எலி ஒண்ணு குடுகுடன் ஓடி வந்திருக்கு. அதோட தலையில இருந்த ஐஸ்கிரீம் டப்பாவை எடுத்து அதை மீட்டு அதோட வழியில அதை அனுப்பி வச்சிருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருந்தாலும் இப்போ வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு.